Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடல்நலக்குறைவால் காலமானார். தனது 76வது வயதில் அவர் மரணத்தை தழுவியிருக்கிறார். மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியத்தை கொண்ட ஈவி.கே.எஸ். இளங்கோவன் தந்தை பெரியாரின் பேரன் என்பது கூடுதல் சிறப்பு அம்சமாகும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்தவர் போன்ற பல சிறப்புகளை அவர் பெற்றிருக்கிறார். அரசியல் மேடைகளில் தனது கருத்தை துணிச்சலாக பேசுவதில் வல்லவராக திகழ்ந்தவர். இதன் மூலம் பல சர்ச்சைகள் எழுந்த போதிலும் அவற்றை துணிச்சலாக எதிர்கொண்டவர். சர்ச்சைகளை பற்றி சற்றும் கவலை கொள்ளாமல் அரசியல் தலைவர்களை விமர்சனம் செய்வதில் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் தனித்துவம் பெற்றிருந்தார். தமிழக அரசியலில் ஒரு நட்சத்திர தலைவராகவே அவர் வலம் வந்தார். காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு எதிராக செயல்பட்ட காலங்களில் அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு. கருணாநிதியையும் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்து பேசி அரசியல் செய்தவர். இதேபோல் முன்னாள் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்தவருமான ஜெயலலிதாவையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார். இதனால் இளங்கோவன் பங்கேற்கும் பொதுக்கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்களில் அரசியல் சரவெடி சத்தம் அதிகமாக இருக்கும். இளமை காலம் தொட்டே காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அவர் கட்சிப்பணி ஆற்றி வந்தார். ஈரோடு மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட ஈவி.கே.எஸ். இளங்கோவன் கடந்த 1948ஆம் ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிறந்தார். தமிழகத்தின் தனிப்பெரும் தலைவராகவும் திராவிடர் கழகத்தின் முன்னோடியாகவும் திகழ்ந்த தந்தை பெரியாரின் சகோதரர் மகனும் சொல்லின் செல்வர் என புகழப்பட்டவருமான ஈவி.கே. சம்பத்தின் மூத்த மகன்தான் ஈவி.கே.எஸ். இளங்கோவன். அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் அமைச்சர் பொறுப்பிலும் இருந்த சுலோச்சனா சம்பத் இவரது தாய் என்பது இன்னொரு கூடுதல் தகவலாகும். கடந்த 2014ஆம் ஆண்டு தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பில் நியமிக்கப்பட்ட இவர் கட்சியின் பிற பொறுப்புகளிலும் பணியாற்றியிருக்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவரது மகன் திருமகன் ஈவேரா உடல்நலக்குறைவால் காலமானதை அடுத்து அத்தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு இளங்கோவன் வெற்றி பெற்றார். கடந்த சில மாதங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார். என்றாலும் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இன்று உயிரிழந்தார். காங்கிரஸ் கட்சியின் பிரபலமான தலைவர்களில் ஒருவராகவும் தமிழகம் நன்கு அறிந்த ஒரு அரசியல் தலைவராகவும் திகழ்ந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவன் மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில் உள்ள ஈவி.கே.எஸ். இளங்கோவன் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் அவரது உடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள்.